Taste the Daily. தென்காசி அருகே நண்பர்களுடன் மர்ம திரவத்தை குடித்த கல்லூரி மாணவர் மூளைச்சாவு அடைந்த நிலையில் கள்ளச்சாராயம் ஏதேனும் குடித்தார்களா என்பது பற்றி விசாரணை நடத்தப்பட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் நயினார் நகரத்தைச் சேர்ந்த முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவர் வேல்முருகன் தனது நண்பர்களுடன் கடந்த வெள்ளிக்கிழமை ஆசாத் நகரில் உள்ள கோவில் திருவிழாவில் மர்ம திரவம் அருந்தியதாக கூறப்படுகிறது. இதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வேல்முருகன் மூளைச்சாவு அடைந்துள்ளதாக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கூறிய நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவரது நண்பர்கள் எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்ற விவரம் இதுவரை வெளியாகவில்லை. அவர்கள் அனைவரும் கள்ளச்சாராயம் காய்ச்சி குடித்தார்களா என்பது தெரியாத நிலையில் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையை மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களை ஒழிப்பதில் கவனம் செலுத்தாமல் போதை வழக்குகளை மறைக்கவே கவனம் செலுத்தப்படுவதால் இளைஞர்கள் பலரின் வாழ்க்கை சீரழிந்து வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பற்றி எரிந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்திய பழங்குடியினர் மீதே தீ வைத்ததாக குற்றம் சாட்டி வனத்துறையினர் அடாத செயலில் ஈடுபட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலை அகமலை கிராமத்தில் கரும்பாறை என்ற இடத்தில் மலைவாழ் மக்கள் 16 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அங்கு 3 கிலோமீட்டர் தொலைவில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது. அதனை கட்டுப்படுத்த கையாலாகாத வனத்துறை மலைவாழ் மக்களை தீயை கட்டுப்படுத்த கேட்டுக்கொண்டது. அதன் பேரில் முத்துகிருஷ்ணன், பாப்பையா என்ற இருவர் இணைந்து பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்நிலையில் பொன்முடியின் கட்டுப்பாட்டில் உள்ள வனத்துறையினர் மலைவாழ் மக்களை வெளியேற்றும் நோக்கில் தீயை கட்டுப்படுத்த உதவியவர்கள் மீதே அவர்களின் ஆதார் அட்டையை மிரட்டி பிடுங்கி தீயை வைத்ததாக குற்றம் சாட்டியதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. இப்போ இங்கே கீழே இப்போ உடனே வராட்டி உடனே நிமாண்ட் பண்ணி உள்ள வச்சிருவோம் அப்படின்னு ஃபாரஸ்ட் உடனே எங்களை மிரட்டிட்டு இருக்காப்புல. காலையிலேருந்து இன்னும் நாங்கள் சாப்பிட கூட இல்லை, சாப்பிடாம கூட இப்போ அங்கே போகிறதுக்கு ஒத்த காசு இல்லாமல் சாப்பிடாம கூட நாங்கள் பசியில் இருக்கோம். நீ உடனே இப்போ வராட்டி உடனே நான் நிமாண்ட் பண்ணுவேன் அப்படின்னு உடனே ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஃபாரஸ்ட்டு.